ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரை அனலைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஏஐ சிஸ்டம் ஒன்று டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக், அதாவது இங்கே வந்து இது பேர் ஏஐ ஸ்டாக்கும்பாங்க. அதோட லேயர் தான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீசெண்டாக ஐபிஎம் டெக்னாலஜி சேனலில் பார்த்தேன். ஸோ அதை அப்படி தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அதை போய் பாருங்கள். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டாக்னால் நான் ஒரு பொருளுக்கு மேலே ஒரு பொருள் அடுக்கிறது தான் ஸ்டாக். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அதாவது இங்கே தான் ஹார்ட்வேர், உங்களோட NVIDIAவோட GPU, அதுதான் வந்து ஏஐக்கு தேவையான ஹார்ட்வேர். ஓகே, அது இங்கே இருக்கும். அது மேலே தான் உங்களுக்கு வந்து மாடல், அதாவது நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாடல் GPT-5ஓ, Gemini 2.5 ப்ரோவோ, 3ஓ, இல்லை கிளாட் சோனட் 4.5ஓ, என்ன மாடல், குவென்னோ, எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, அதுக்கு மேலே இப்போ உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் சர்ச் பண்ணுறது. ஸோ அதுக்கு தேவையான டேட்டா இருக்கணும். ஏன்னா இந்த மாடல் ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு லேட்டஸ்ட் மாடல் வருது, நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அது அன்றைக்கி தேதி வரைக்கும்லாம் ட்ரெயின் ஆகிருக்காது. ஒரு 3 மாதம் பழைய டேட்டா வரைக்கும் தான் அதுக்கு தெரியும், அதை தாண்டி தெரியாது. ஸோ அதுக்கு இப்போ ரீசெண்டாக உள்ள ரிசர்ச் பேப்பரை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ணால் அதுக்கு எப்படி அந்த டேட்டா ஃபீட் பண்ணுங்கிறதுக்கான டேட்டா லேயர். ஓகே, இதுக்கு மேலே தான் ஆர்கஸ்ட்ரேஷன் தான் வந்து உங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த உங்கள் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாடலில் இந்த கால் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த டூலை கால் பண்ணு, அதுக்கப்புறம் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணு, அப்புறம் திங்க் பண்ணு, டாஸ்க் அச்சீவ் பண்ணலாம், திரும்ப இதை ரிப்பீட் பண்ணு அப்படின்னு அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவுறது. இதுக்கு மேலே தான் நம்மளோட அப்ளிகேஷன் லேயர். நம்ம அப்ளிகேஷன் தான் வந்து இதோட இந்த எல்லா சர்வீஸையும் யூஸ் பண்ணி தனக்கு தேவையான ஒர்க்கை முடிச்சு கொடுக்கும். இப்போ இதை 1 by 1 பிரித்து படித்து கற்றுக்கும். என்னென்னா இந்த ஸ்டாக்கில் ஒன்று பார்த்துக்கும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன மாதிரி விதத்தில் நீங்கள் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஓன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போய் NVIDIA GPU வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களோட டேட்டா சென்டரில் போட்டு ரன் பண்ணிக்கலாம். டேட்டா சென்டரில் ப்ரொவிஷன் பண்ணுறது, கரண்ட்டு, எல்லா வேலையும் நீங்கள் பண்ணணும். ஓகே, இல்லை எனக்கு அது பண்ண முடியாது, நான் ரொம்ப சின்னதாக தான் பண்ண போகிறேன்னா, யூ கேன் ரன் இட் இன் யுவர் லேப்டாப். சின்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சு லோக்கலில் ரன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பிரச்சனைலாம் வேணாம், நேராக போய் ஒரு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர், AWS, அஜூரோ, GCP எவனோ அவன்கிட்ட போய் நம்ம காசு கொடுத்து ரெண்ட்டு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது முடிஞ்சிச்சா, அடுத்தது வந்து நம்ம மாடல் வரும். மாடலில் வந்து என்னென்ன மாதிரி மாடல் யூஸ் பண்ண போகிறீங்க, ஓப்பன் மாடலா இல்லை ப்ரொப்ரைட்டரி மாடலா? ஓகே, அந்த மாடல்லேயும் சைஸ், நிறைய விதமான சைஸ் இருக்குது. உங்கள் தேவைக்கு என்ன சைஸ் வேணும், எவ்வளோ பேராமீட்டர் சைஸ், எவ்வளோ பேராமீட்டர் பெருசாக போதோ அந்தளவுக்கு அது சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிசைன் பண்ணணும். ப்ளஸ் அந்த மாடலோட ஸ்பெஷலைசேஷன். இப்போ உங்கள் சில மாடல் வந்து டூல் காலிங் நல்லா பண்ணும், சில மாடல் வந்து இமேஜ் ஜென்ரேஷன் நல்லா பண்ணும். உங்கள் ரிக்குயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மாடல் செலெக்ஷனில். இதுக்கு மேலே வரது டேட்டா லேயர். இது ரொம்ப முக்கியம்.